விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த பொது வெளியில போட்டு உடைச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஆமா என்ன முதல்வர் ஆக்க கேட்டாங்க, ஆமா எடப்பாடி அவர்களை முதல்வராக்க பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது வெளியிலேயே இவ்வளவு நாளா சூசகமா பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியில பேசியிருக்காங்க. வாங்க அதை பத்தின பதிவு தான் இது. வீடியோக்குள்ள போகலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடந்த வருடங்களாக பல வருடங்களாக ரொம்ப தலித் சமுதாயத்துக்கு ஆதரவாக நிறைய குரல்களை எழுப்பிட்டே வந்தாரு. இது அவரு திமுக பக்கம் இருந்ததுனால சில விஷயங்களை இப்போ பரந்தூர் விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல அவரால் அவருடைய எஃபிசியன்ட்டுக்கு குரல் கொடுத்து பேச முடியாத நிலைமையில அவர் இருந்தார். ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்காரு. அப்படிங்கும் பொழுது அகேன்ஸ்டா போனா அது ரொம்ப தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரியா இருந்தாரு. ஆனா நிறைய விமர்சனங்கள் தொல் திருமாவளவன் மேல வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் தலித் சமுதாயத்துக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்த அவர் இப்ப 2 சீட்டுகளோட வெற்றி பெற்று திமுக கூட்டணியும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுல தாவேகா 108 தொகுதிகளை கைப்பற்றி வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து இப்போ அவங்க ஒரு மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சு வச்சிருக்காங்க. மெஜாரிட்டினா எப்படி சொல்றது, நீங்க 108 பிளஸ் ஆதரவு திமுக கூட்டணி ஆதரவு கொடுத்த கட்சிகள்லாம் சேர்த்து இவங்க ஒரு 120 அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. விஜய் அவர்கள் 108 தொகுதிகளை ஜெயிச்சாரு. அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டினாலே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 115 தொகுதிகள் வரும். கூட்டணிகள் சேர்த்தாலே 120 அப்படி வரும். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த கட்டத்துக்கு வந்துதான் இவங்க இதே பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை முதல்வராக கொண்டு வரக்கூடாது. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னா அதிமுக ஒரு கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல திமுக இந்த கட்சி இப்படியே அதிகாரத்துல இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நகர்ந்துருக்கலாம். இல்ல நம்ம திராவிட கட்சிகள் 2 திராவிட, அதாவது ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா நீ ஜெயிக்கணும், இல்ல நீ ஜெயிக்கலாம் இல்ல நான் தோக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தான் 2 திராவிட கட்சிகளுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 3வது ஒரு கட்சி உள்ள இவங்களால ஏத்துக்க முடியல. இதை தொல் திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. இதுக்கு எங்களுடைய ஆதரவை கேட்டாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது திமுக கட்சிக்கே பெரிய பின்னடைவா ஏற்படும். அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதுதான் அவர் நாங்க இந்திய கம்யூனிஸ்டுகள் கட்சிக்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதை ஒட்டியே நாங்களும் எங்களோட முடிவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க முத நாள், அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்த மறுநாள் ஈவினிங் வரையுமே திருமாவளவன் அவர்கள் அதுக்கு பதிலே சொல்லல. அப்போ இதுல என்ன விஷயம் பேசப்பட்டதுன்னா, இப்போ அதுக்குமே அவர் பதில் சொன்னாரு. இதுக்கு இடையில இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. திமுக சைட்ல இருந்து திருமாவளவன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை முதல்வராகவும் எடப்பாடி அவர்களை துணை முதல்வராகவும் பேசியிருக்காங்க, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்குமே திருமாவளவன் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் நாங்க இல்ல சார் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அங்க பாடல் மக்கள் வச்சிருக்காங்க, பிளஸ் பாஜக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அதிமுகவுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா எங்களுடைய கொள்கையில நாங்க மாறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் இருந்த விஷயங்களை தான் நாங்களும் ஆதரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட் விஜய் அவர்களுடைய இடத்துலையும் விசிக சைட்ல இருந்து பேசியிருக்காங்க. பேசினப்ப அதாவது துணை முதல்வர் அப்படி பதவிக்கு பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு, பேசினான்னு சொல்றாங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க துணை முதல்வர் பதவியை கிரியேட் பண்றது கிடையாது, அது யாருக்கும் இல்லை, அது மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஆனா அவர் வந்தாருன்னா நாங்க அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து நாங்க வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை டைரக்டாவே திருமாவளவன் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க வாங்க சார், ஒண்ணுல எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாங்க உள்ள வாங்க, திருச்சி கிழக்குல கூட இடைத்தேர்தல் போட்டிட்டு வின் பண்ணிக்கலாம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவர் இந்த கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவை தான் அவர் ஃபைனலா எடுத்திருக்காரு. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு கட்டத்துல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக என்னத்தை பேசி எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணாங்களா, இல்ல உங்கள்ட்ட ஒண்ணு சேர்த்தலாம் முடிவு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது நிறைய இப்போ கடந்த 10 நாட்களாகவே இது பெரிய பேச்சு பொருளாக எழுந்துகிட்டு இருக்கு. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு முடிவு கிடையாது. ஆமா இது உண்மைதான், இது சும்மா சூசகமா பேசிட்டு கிடையாது, திமுக மேல பழி போறதுக்காக பேசுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஆக்சுவலா உண்மையா நடந்தது. அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காங்க, அதுக்கு யாருமே ஒத்துக்கல. திருமாவளவன் பேசியிருக்காங்க, அதுக்கும் ஒத்துக்கல. அப்ப இதை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா டிஎம்கே சைட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் திருமாவளவன் எடப்பாடி பேசும்போது அக்செப்ட் பண்ணல.
அது தொல் திருமாவளவன் பேசும்போது தொல் திருமாவளவன் இரண்டுக்குமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் திராவிட கட்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயத்த சொல்லிட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, ஓட்டுகள் வந்து எப்படி பிரிஞ்சது, இது மாதிரியான நிலைகள் மாறினது அப்படின்னா ஒரு 15 to 20% ஓட்டு எடுப்பான்னு அவர் வந்து விஜய் நினைச்சிருக்காரு. பட் இவங்க பண்ண பிரச்சாரம், அதாவது பாஜக எதிர்ப்பு உள்ள எல்லா ஓட்டுகளுமே விஜய் அவர்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் மாறி இருக்கு. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டும் போயிருக்கு, பெரும்பான்மையினர் ஓட்டும் போயிருக்கு, எல்லா ஓட்டுகளுமே விஜய் அவர்கள் பக்கமே போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் அதனாலதான் வின் பண்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ் வந்ததுக்கான காரணமும் கூட. நாங்க அந்த அளவுக்கு ஆனா ஒரு கொங்கு சட்டமன்றம் வரும் நான் அதுக்கு முன்னாடியே கணிச்சேன். பட் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் தொல் திருமாவளவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க வந்து துணை முதல்வர் பதவி கேட்டது அமைச்சர் ஆகிறதுக்காக தான் உங்களை டிலே பண்ணீங்க, அதை கோரிக்கை கேட்டு உங்களை டிலே பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து திருமாவளவன் அதை வந்து ஒத்துக்கல. அதுக்காக டிலே இல்லை, நாங்க கலந்து ஆலோசிக்கிறதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் எழுப்பப்பட்டது உண்மை, ஆனா அது மாதிரி கேட்கப்பட்டது உண்மை. ஆனா இது மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்காக நாங்க டிலே பண்ணல, எங்களுக்கு அது ஒரு கட்சியாவே நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது இடத்துல நாங்க இருக்கோம் அப்படிங்கும்போது இது டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல முக்கியமான விடயமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, திமுக அண்ட் அதிமுக கூட்டணிங்கிறது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அப்போ திமுகங்கிற கட்சி வந்து நாங்க பாஜக எதிர்க்கிறோம், அந்த கொள்கையில உறுதியா இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப அவங்க பேச முடியாது, பேசவும் கூடாது. இதை வச்சு தாவேக்கா கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அதிமுக இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த ஆதரவு கொடுத்ததை வந்து கம்யூனிஸ்டுகள் கட்சியும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி அக்செப்ட் பண்ணல, அது ஏற்கத்தக்க கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு திரும்ப அதை இடைத்தேர்தல் போட்டிட்டு தாவேக்கா சின்னத்தில் நின்று அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப இன்னும் இடியாப்ப சிக்கல தான் கொண்டு போகும், திரும்ப திரும்ப சுத்தி தான் வரும். நாங்க அப்புறம் அவங்களுக்கு ஆதரிக்கிறதா இல்லையாங்கிற ஒரு கட்டத்துக்கு நகரம் மாதிரி ஆயிடும். அப்புறம் திரும்பவும் டிவிக்கு வந்து மத சார்பற்ற கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகரும். அதனால இது வந்து சரியாவும் இருக்கும், அந்த கட்சி ரீதியாகவும் சரியா இருக்காது, நாங்க ஆதரிக்கிறதுக்கும் சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப திருமாவளவன் அவர்கள் பேசினது நிறைய பேருக்கு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பேசுறவங்களுக்கு இப்ப நல்லா கண்ணை திறந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அதான் உண்மை அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சிருக்காரு.